அட மாப்பிள்ள, வர வாரம் லீவு, நம்ம எங்கேயாவது டூர் போய்ட்டு வருவோமா? மைண்ட் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்குது, போயிட்டு வந்தால் மைண்ட் ரிலீஃபாக இருக்கும். உன்னுடைய ஐடியா என்ன? ஓ, தாராளமாக போகலாமே. ஆனால் என்ன ஒன்று, என்கிட்ட வெறும் 500 தான் இருக்குது. அதை வச்சுட்டு எங்கே போக முடியும்? வேணால் பக்கத்தில் இருக்கிற வண்டலூருக்கு வேணால் போயிட்டு வருவோம். என்னடா நீ சின்ன பிள்ளைத்தனமாக பேசிகிட்டு இருக்கா? நான் லண்டன், பாரிஸ், துபாய்னு யோசிச்சுட்டு இருக்கேன். சீப்பாக யோசிக்காத. ஓ, உன் பிளான் அந்த அளவுக்கா? சரி, உன்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது சொல்லு. இந்த பட்ஜெட்டு முக்கியம் இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ் தான் முக்கியம். இப்போ என்கிட்ட 200 தான் இருக்குது. பாவி, உங்ககிட்ட 200 என்கிட்ட உள்ள 500 வச்சா மொத்தமே 700 தான். அதை வச்சு என்னடா பண்ண முடியும்? ஆனால் ஒன்று செய்வோம். ஏன்னா கூகுளில் ஃபோட்டோ டவுன்லோட் பண்ணுவோம், பாரிஸ் ஃபோட்டோவும் லண்டன் ஃபோட்டோவும். அதுக்கு முன்னால் உட்காந்து மெடல்ஸ் ஃபோட்டோ எடுத்து நம்ம இது எடிட் பண்ணி இது பண்ணுவோம், லண்டனுக்கு போயிட்டு வந்த மாதிரி. ஓகேயா? ஆனால் நக்கலாக பேசாதடா. நம்ம ஊட்டிக்கு போய் ஒரு அழகான காட்டேஜை பிடிச்சி அந்த குளிரில் சூடான காஃபி குடிச்சா எப்படி இருக்கு யோசிச்சு பாரு. சொல்கிறதும் நல்ல ஐடியா தான், ஆனால் அங்கே எப்படி இருக்குன்னு தெரியாது. அங்கே போய் காசு கட்ட முடியாமல் நம்மளை பாத்திரத்தை கழுவிட்டா அதை விட பெருசு, டூருக்கு வர முடியாமல் போயிடும். என்னடா இப்படி பேசுகிறா? சரி, பக்கத்தில் இருக்கிற பீச்சுக்கு போனால் கூட அங்கே உள்ள காற்றுக்கு மனசு லேசாகும். பீச்சுக்கா? உன்னை கூப்பிட்டா அங்கே போனால் சுண்டல் திம்ப, ஐஸ்கிரீம் வாங்கிக்கப்பா. கடைசியில் இருக்கிற காசும் கரைஞ்சி போயிடுறேன். கடைசியில் நம்ம 2 பேரும் நடந்து வரணும். எனக்கு தேவையா இது? சரி விடுறா, நம்ம பிளானே மாற்றுவோம். நம்ம வீட்டு மொட்டை மாடிக்கு போய் பழைய பாயை விரித்து மல்லாக்க படுத்து வானத்தில் உள்ள நிலாவை பார்த்து ரசித்து பழைய சோறை சாப்பிடுவோம். ஏன்னா கரெக்டான பிளானு. நம்ம மாடிக்கு போவோம், உனக்கு ட்ரெஸ்ஸும் கம்மியாகும், நம்மளுக்கு காசும் மிச்சம். மல்லாக்க படுத்து மேலே நிலாவை பார்ப்போம். நிலா தெரியாட்டா நீ என்ன கோச்சிடக்கூடாது. போடா நீயும் உன் டூரு.